ஹலோ வெல்கம் டு பவானி லைஃப் ஸ்டைல். வந்த காரியம் நல்லா சூப்பராக சக்ஸஸாக நல்லா சாமி கும்பிட்டு பிறப்பாச்சிப்போம். எங்கே பிறப்பாச்சுன்னா, நான் திருநெல்வேலியிலேருந்து நாகர்கோவில் பஸ் ஸ்டாப்பில் வந்து பஸ் ஏறியாச்சு. சரிங்களா? இப்போ நான் நாகர்கோவில் போய்கிட்டு இருக்கேன். கல்லணீர் குளத்துலேருந்து ஆலங்குளத்துலேருந்து புதிய பஸ் ஸ்டாண்ட் ஜங்ஷன், புதிய பஸ் ஸ்டாப்லேருந்து நாகர்கோவிலுக்கு பஸ் ஏறியாச்சு. பஸ் நல்ல ஸ்பீடாக போய்கிட்டு இருக்கு பாருங்கள். டிரைவர் வந்து 1.25 மணி நேரம் சொல்கிறாரு. எனக்கு ஏறி இப்போ 15-20 நிமிஷம் ஆகுது. நல்லா பயங்கரமாக ஸ்பீடாக ஹைவேல போய்கிட்டு இருக்கு பாருங்கள். போன மாதமாக ஒரே ஊர் சுற்றுவல் தான். போன மாதம் 16ஆம் தேதி பிறப்பு கேரளா போகணும், நாகர்கோவில் போகணும், திருச்செந்தூர் போகணும், அங்கே எங்கே சுற்றணும். பலபடி மார்ச் ஊருக்கு போய் சுற்றிட்டு வந்தாச்சு. ஏப்ரலுக்கு வந்து குலசாமி இது வருஷம் வருவோம். எதை மறந்தாலும் நம்ம குலசாமியை மறக்கக்கூடாது. நம்ம அவரை மறக்காமல் இருந்தால் அவர் நம்மளை மறக்காமல் இருப்பார். அதனால் கொஞ்சம் நல்லா சூப்பராக சாமி கும்பிட்டு சாமி நல்லா நமக்கு தரிசனம் கொடுத்து நல்லா வாக்கு கொடுத்து நல்லா செழிப்பாக்கி இந்த நேற்று கோயிலுக்கு போகணும். இந்த நேற்று நைட்டு ஃபுல்லாக கோயிலில் தங்கணும். நேற்று அதிகாலையில் 5 மணிக்கு வீட்டுக்கு வந்துட்டு நேற்று அப்படியே அங்கே சுற்றி டைம் பாஸ் பண்ணி நல்லா ரெஸ்ட் எடுத்து இன்றைக்கி வந்தவங்க எல்லாருமே ஊரை பார்த்து பிறப்பு போயிட்டாங்க. எங்கள் மூத்த பையனும் வந்திருந்தார், என் பையன் வந்திருந்தார். அவருக்கு அதிக நாள் லீவ் இல்லைன்னு சொல்லி அவர் இன்றைக்கி காலையில் பிறப்பிட்டார். நான் தான் சரி வந்ததுக்கு எங்கள் தம்பி வீட்லேயும் ஒரு 2 நாள் ஸ்டே பண்ணிவிட்டு கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு போகலாம் அப்படின்னு போனால் நாகர்கோவிலுக்கு பிறப்பிட்டேன். பார்க்கு தான் இது பணத்துக்காக போட்டு போடுவாங்க, பஸ்ஸுக்காக இது எதுக்கு வந்து இந்த கேட்டு போடுறாங்கன்னு தெரியல. உங்களுக்கு தெரிஞ்சால் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். அது மாதிரி இப்போ நான் நாகர்கோவில் போய்கிட்டு இருக்கேன். இது எந்த வழி? மும்பையில் வந்து இந்த மாதிரி இடத்துல வந்து காருக்கு தான் வந்து இந்த கேட் போடுவாங்க. இங்கே தமிழ்நாட்டில் பஸ்ஸுக்கு போடுறாங்க. அது ஏன் என்ன ஏதுன்னு எனக்கு பெருசாக தெரியல. உங்களுக்கு தெரிஞ்சால் கண்டிப்பாக எனக்கு கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள். பயங்கர சூடு, பயங்கர வெக்க, வேர்வை அப்படியே விடுத்து. நான் வந்து இப்போ 2-3 நாள் தான் ஆகுது, என்னை விட 3 நாள் ஆகுது. ஆனால் ஃபுல்லாக கருத்துட்டேன். இப்போ டேட்டை தூக்கியாச்சு. அதுக்காக நான் ரொம்ப ரோசாப்பு கலர்லாம் கிடையாது, இருந்தாலும் எவ்வளோ ஃபேஸில் தெரியுது. இந்த மெயின் எனக்கு முந்தானேத்து ஜுரம் வந்தது. இப்போ மாத்திரை போட்டுட்டு கோயிலுக்கு போயிட்டேன். கோயிலில் எனக்கு நின்று சாமி கும்பிடவே முடியல. சாமிகிட்ட அது வாக்கு கேட்கறது கூட நிற்க முடியல. அப்படியே வந்து ஒரு எப்போவுமே நான் விடிய கோயிலில் கண் முடிச்சு அந்த வில்லு பாட்டு, அந்த சாமி வாக்கு, சாமி யாரும் பார்ப்பேன். 1 மணி நேரம் நின்று அதுக்கப்புறதுனால நிற்க முடியல, படுத்துட்டேன். பின்ன நேற்று டாக்டரேட் வந்து அந்த ஊரில் வந்து டாக்டர்லாம் வீட்டுக்கு வருவாங்களாம். டாக்டர்னு பெருசாக சொல்ல முடியாது, அவங்க அந்த படிப்பு படிச்சுட்டு வீடு வீடாக ட்ரீட்மெண்ட் பண்ண போகிறாங்க. மும்பையில் ஒரு இன்ஜெக்ஷன் போட்டு 2 வேளை மாத்திரை கொடுத்தா குறைஞ்சதுக்கு 500 ரூபாய்க்கு குறைஞ்சி வாங்க மாட்டாங்க. எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக போச்சு. எங்கள் பிறந்த வீட்டில் அவருக்கு ஃபோன் பண்ணோன்னா வந்தார். எனக்கு இன்ஜெக்ஷன் கொடுத்தாரு, 2 வேறு டேப்லெட் கொடுத்தாரு. இன்ஜெக்ஷன் நான் வாழ்க்கையில் போட மாட்டேன், ரொம்ப பயமாக இருக்கும். நான் இன்ஜெக்ஷன் போடவும் படிக்கல. கொஞ்சம் கொடுத்து வச்சேன்னா இடுப்பில் தான் போடுவேன், கையில் போட மாட்டேன்னு. எனக்கு கொஞ்சம் ஒரு சந்தோஷமாக இருந்தது. சரி டாக்டர் கடவுள் மாதிரி இன்ஜெக்ஷன் போட்டாச்சு. கொஞ்சம் பொறுத்தே எனக்கு கொஞ்சம் உடம்பு சரியாச்சு. ஆனால் உடம்புல வந்து ஒரு பலவீனம் மாதிரி, ஏதோ சோறு மாதிரியே இருக்குது. அது என்னன்னு தெரியல. தம்பி வீட்டில் போயிட்டீங்கன்னா எனக்கு டிக்கெட் கன்ஃபார்ம் ஆகலை. எங்கள் தம்பி பையன்கிட்ட சொன்னேன். எங்கள் தம்பி பையன் அவங்க 2 மூலியமாக எடுப்பாங்க. அவர் வந்து டிக்கெட் எனக்கு கிடைக்கல அப்படின்னு சொன்ன உடனே இப்போ என் மூத்த பையன்கிட்ட சொல்லியிருக்கு. அவர் இன்றைக்கி பிறப்பு போயிட்டார். அவருக்கு பிறப்பு நாளைக்கு இறங்கிடுவார். எனக்கு ஒரு டிக்கெட் ஒன்றும் கிடைக்கல. எனக்கு அர்ஜென்ட்டாக வேறு மும்பை போகணும். பார்க்கலாம் எப்படின்னு. சரிங்களா? நீங்களாம் எப்போ ஸ்கூல் லீவ் முடிஞ்சு தமிழ்நாடு சுற்றி வர பார்க்க போகிறீங்க? சரிங்களா? மும்பையில் தான் வெயில் கொளுத்துதுன்னா தமிழ்நாட்டில் அதுக்கு மேலே கொளுத்துது. தண்ணிலாம் குடித்தா தண்ணி தாகமே அடங்க மாட்டேங்குது.
தண்ணி குடிக்கும்போது என்னது கொஞ்சம் போட்டுட்டு வாமிட் வர மாதிரி ஆகுது. அந்த அளவு உடம்பு வந்து ரொம்ப வந்து எனக்கு கெட்டு போட்ட மாதிரி இருக்குது. மெயினாக சாப்பிட முடியல, ரொம்ப டயர்டாக இருக்குது. சரிங்களா, சாப்பிடுங்க. இதுதான் என் லைஃப்பில் ஃபஸ்ட் டைம் ஒரே மாதம் 2 தடவை ஊருக்கு வந்தது. இல்லைனா வருஷத்துக்கு ஒரு தடவை வருவோம். இதுக்கு போன வருஷம் பெருசாக வரல. கோயிலுக்கு வந்துட்டு கோயிலோட போயாச்சு. பஸ் டிக்கெட் எடுத்தாச்சு. புதிய பஸ் ஸ்டாப்பில் இருந்து வடசேரி போகிறது 60 ரூபா டிக்கெட்டு. கல்லணைகுளத்துலேருந்து ஆலங்குளம் வர்றது 10 ரூபா டிக்கெட்டு. அது ஒரு 5 நிமிஷம் 7 நிமிஷம் ட்ராவல் தான். எனக்கு தெரிஞ்சு தமிழ்நாட்டில் பஸ் ட்ராவலிங் பைசா சார்ஜ் நிறைய பண்ணுறாங்கன்னு எனக்கு தோணுது. உங்களுக்கு அப்படி தோணுச்சுன்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள். சரிங்களா, இப்போது தமிழ்நாட்டிலே எக்ஸாம்லாம் முடிஞ்சிட்டு சம்மர் வெக்கேஷன் சால்வ் ஆகிட்டு மும்பையிலே அதுதான் டிக்கெட் கிடைக்க ரொம்ப கஷ்டமாக இருக்குது. எங்கள் தம்பி பையன் இப்போ தான் ஃபோன் பண்ணார், டிக்கெட்டு கிடைக்க ரொம்ப கஷ்டமாக இருக்குது. நான் எப்படி மும்பை போகிறேன்னு எனக்கு தெரியாது, பார்க்கலாம். என் பெரிய பையனோட ஃப்ரெண்டு வந்து ரயில்வேல தான் வேலை பார்க்காரு. அவர் நான் ஏற்பாடு பண்ணி தரைஞ்சி போயிருக்காரு. ஆனால் நாளைக்கு ட்ரெயின் கிடச்சின்னா ரொம்ப நல்லாயிருக்கும். நாளை கழிச்சு எனக்கு எப்படி மும்பையில் நிற்கணும் பார்க்கலாம். சீசன் ஸ்டார்ட் ஆகிட்டு நாளைக்கு மும்பையிலேருந்து பாம்பே வரும்போது கூட எங்களுக்கு டிக்கெட்டு கிடைக்காம ரொம்ப கஷ்டப்பட்டு A1 ஏசியில் எக்ஸ்ட்ரா பைசா கொடுத்து வந்தோம். சரிங்களா, சரி ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ நான் இதோட முடிக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் நல்ல பதிவு உங்களை சந்திக்கிறேன். அதுவரை விடைபெறுவது உங்கள் பவானி ஸ்டைல். இதுக்கு எந்த ஊர் வந்திருக்கு தெரியல, நாங்குநேரி வந்துட்டு. சரிங்களா, பேர் சப்போர்ட் பண்ணுங்கள். என்ன மாதிரி ஊருக்கு வந்துட்டு டிக்கெட் கிடைக்காம எத்தனை பேர் இருக்கீங்கன்னு சொல்லுங்கள். எனக்கு கிடச்சிடும் எப்படியும். மீண்டும் நல்ல பதிவு சந்திக்கலாம். அதுவரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் பவானி. நேஷனல் டிக்கெட் கிடச்சிட்டா கிடைக்கல, என்றைக்கு பெறப்படும் கண்டிப்பாக ஒரு பதிவு தரேன். பாய்.